எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மதிய வணக்கத்துடன் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே சபா. நேரம் 3 மணி 1 நிமிடம் 34 நொடிகள். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. நமக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளில் காமனான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இடுப்பு வலி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கழுத்து வலி. ஒரு வயதுக்கு மேலே இதன் தாக்கம் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். நிறைய வீடுகளில் ஒருவராவது பார்த்தீங்கன்னாக்கா கழுத்து வலி, இடுப்பு வலின்னு ஏதாவது தைலம் மருந்துன்னு வந்து கண்டிப்பாக பயன்படுத்திட்டு இருக்கிறத நம்ம வழக்கமாக பார்க்க முடியுது. இன்று நமது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இடுப்பு மற்றும் கழுத்து எலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் விளக்கம் இருக்கிறாரு இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி கார்த்திக் அவர்கள். ஸோ வந்து நிறைய கேள்விகளோடு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ வந்து டயல் பண்ணுங்கள் 227176 மற்றும் ஒரு எண் 227177. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. சாயந்தரம் 5 மணிக்கு வெளியே போகிறப்போ சன்லைட் படாததால் கழுத்து எலும்பில் வந்து இது செர்விக்கல் ஸ்பைன், டார்சல் ஸ்பைன் இந்த மாதிரி இடங்களில் வந்து கால்சியம் டெபாசிஷன் வந்து கம்மியாகும். கால்சியம் டெபாசிஷனை வச்சு தான் வந்து கழுத்து எலும்போதோட பலம் வந்து முடிவாகும். நீங்கள் வந்து ரெகுலராக ஸ்போர்ட்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லை, சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லைன்னா சாப்பிட்ற உணவுலேருந்து கால்சியம் வந்து ரெகுலராக பிளட்டில் போய் ரீச் ஆகிட்டு போனில் போய் ரீச் ஆகாது. மெட்டாபாலிசம் கம்மியாக இருக்கிறதால கழுத்து எலும்பு வீக்காக ஆரம்பிக்கும். அது மெயினாக அந்த சின்ன வயசுக்காரங்களுக்கு தெரியாது. 18-19 வயசும் சில பேருக்கு இருக்கும். பட் 35 வயசுக்கு மேலே கூடுதலாக நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி லைட்டாக வலின்னு ஆரம்பிப்பாங்க 35-40 வயசில். அவங்களுக்கு சில பேருக்கு ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷனுக்கு ரொம்ப சிவியராக கழுத்து வலி வர ஆரம்பிக்கும். அதில் வந்து நிறைய வியாதிகள் இருக்குது. அதில் பேசிக் வியாதி பார்த்திங்கன்னா நீங்கள் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், செர்விக்கல் டிஸ்க் ப்ரோலாப்ஸ், செர்விக்கல் டிஜெனரேட்டிவ் டிசீஸ், இந்த மாதிரி சில பல டிசீசஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த நோய்களுக்கெல்லாம் வந்து ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்கா, இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நம்ம இதை வச்சு இதுதான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியுமா? யூஸ்வலாக வந்து சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா கழுத்து வந்து லேசாக வலிக்கும் சில பேருக்கு, வேறு எப்போயாவது வலிக்கும், தூங்கி எழுந்தா வலிக்கும். இந்த மாதிரி இருக்குன்னா அது வந்து ஜஸ்ட்டு மசில் ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம். மசில் ஸ்ட்ரெயின்னா கழுத்து சுற்றி தசைப்பிடிப்பு, பேராசெர்விக்கல் மசில்ஸ்ன்னு 2-3 தசைகள் இருக்குது. ட்ரெபீசியஸ்ன்னு சில ஒரு தசை இருக்குது. அதில் வந்து ஒரு அழுத்தமோ ஒரு ஸ்ட்ரெச் மாதிரி ஒரு ரொம்ப நேரம் நீங்கள் ஒரு 10 மணி நேரம் பஸ்ஸில் போயிட்டு வந்தீங்கன்னா கழுத்து பிடிச்சிக்கும். அது ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் நாளில் சரியாயிடும், ஒரு 3-5 நாளில் சரியாயிடும். இதே ஒரு ஆஸ்டியோபோரோசிஸ் இல்லை ஒரு ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்ற கண்டிஷன், அதாவது எலும்பு தேய்மானம் அந்த மாதிரி ஒரு வியாதி வருதுன்னா இவங்களுக்கு வந்து 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் வலி இருந்துகிட்டே இருக்கும். வந்து போகும், விட்டு வரும். செர்விக்கல் டிஸ்க் ப்ரோலாப்ஸ்னு இன்னொரு கண்டிஷன் இருக்குது. அதில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஜவ்வு வந்து 2 எலும்புக்கு நடுவில் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அது நரம்பில் ஒரு அழுத்தம் கொடுக்கறதால ஒரு கை ஃபுல்லாக வலி பரவும். கழுத்துலேருந்து கையில் இழுக்குது, வலி பரவுது, கை ஃபுல்லாக மரத்து போகுதுன்னு அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் மக்கள் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வேறு வியாதி. இந்த 3 வியாதி வந்து உங்களுக்கு வந்து விதவிதமான வியாதி வந்து விதவிதமான சிம்டம்ஸில் காமிக்கலாம். சில பேருக்கு மயக்கம் வரும், கழுத்து வலியோட மயக்கம் வரும். அதனால் ஆர்த்தோ டாக்டர் பார்க்க சொல்லுவாங்க. கழுத்தெலும்பு ரொம்ப தேஞ்சு போனால் அதில் தான் ஸ்பைனல் கார்டு, அந்த நரம்பு வந்து கழுத்து கிட்ட தான் முடியறதால மயக்கமும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ வந்து இப்போது இந்த சொன்னீங்கல்ல, இந்த ஸ்பாண்டிலோசிஸ், டிஸ்க் ப்ரோலாப்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரே காரணம் தான் இருக்கா, இல்லை வெவ்வேறு காரணங்கள் இருக்கா? நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி மட்டும்தான் காரணமா, இல்லை வேறு ஏதாவது அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது? நீங்கள் காரணம்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி டெஃபிஷியன்சின்றது டாப் மோஸ்ட், அதான் ஃபஸ்ட் மெயினான காரணம் ஜென்ரலாக. ஆமாம், அது இல்லாமல் ஏஜ் ரிலேட்டட், ஏஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எல்லாருக்குமே தேய்மானம் ஆரம்பிக்கும், நடக்கும். நம்ம வந்து எப்படின்னா அது தேய்மானத்தை ஸ்லோ பண்ணுறது மட்டும்தான் கழுத்து வலியை வராமல் இருக்க பார்த்துக்க முடியும். சரிங்களா? தேய்மானம் எல்லாருக்கும் நடக்க போகுது, அதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும். ஸ்லோவாக ஆக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ ஸோ அந்த மாதிரியான அட்வைசஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு வந்து சில பல எக்ஸசைஸ் இருக்குது, யோகாசனம் இருக்குது. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க, வாக்கிங் போகிறவங்க, அவங்களுக்குலாம் வலி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஜென்ரலி ஜென்ஸுக்கு வந்து கொஞ்சம் வலி கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ரெகுலராக சன்லைட் வெளியே வெளியே போயிட்டு வர வேலை ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறதால கொஞ்சம் பேருக்கு கம்மியாக இருக்கும். லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க அவங்களுக்கு எஸ்பெஷலி வீட்டிலே இருக்கிறதால கொஞ்சம் வலி இருக்கா, அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க ஆரம்பிக்குது. வெயிட் அதிகமாக இருக்கிறது ஒன் ஆஃப் த ரீசன்ஸு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அது இல்லாமல் இந்த ப்ரொஃபஷனல் காரணங்களும், இந்த ஐடி ப்ரொஃபஷனல் 8 hours நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் முன்னாடி இருக்கீங்கன்னா கழுத்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெயின் இருக்கணும். ஸோ நீங்கள் அவங்ககிட்ட எத்தனை வருஷமாக இருக்கீங்க, ஐடியில் இருக்கீங்கன்னா 5-8 வருஷம் சொல்லுவாங்க. நீங்கள் 8 வருஷம் ஃபுல்லாக ஒரு லேப்டாப்பையோ ஒரு சிஸ்டமையோ பார்த்துட்டு கண்டினியூஸாக கழுத்தை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரே விஷயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மசில்ஸ்க்கு வந்து அதிக ப்ரெஷர் போகும், எலும்புலையும் அதிகம் ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ இந்த டிசீசஸ் நான் சொன்னல அதெல்லாம் அவங்களுக்குலாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஓகே. ஸோ இந்த தசைப்பிடிப்புன்றது வந்து நம்ம யூஸ்வலாக ஜென்ரலாகவே நிறைய பேருக்கு வந்து வருது. நார்மலாக வந்து யங் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஓல்டு பீப்புளாக இருந்தாலும் சரி, அடிக்கடி சிலருக்கு வந்து தசைப்பிடிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொட்டீனாக எல்லாருக்கும் வரதில்லை, சில பேருக்கு மட்டும் வருது. அது என்ன காரணம்? தசையில் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன்னால சில பேருக்கு இழுத்த மாதிரி பிடிக்கும். டீஹைட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நீர் சத்து கம்மியாக இருக்கிறதால. டீஹைட்ரேஷன் இருக்கிறப்ப உப்பு சத்துன்னு சொல்லுவாங்க, சோடியம் பொட்டாசியம், அந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் ப்ராப்ளமும் சில பேருக்கு வரும். அதனால தான் நீங்கள் வந்து ஒரு வெயிலில் கிரிக்கெட் விளையாடினாலோ எது ஒன்று கை கால் இழுத்துக்கும், ரொம்ப நேரம் நடந்தீங்கன்னா கை கால் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே டீஹைட்ரேஷன் ப்ளஸ் வந்து அந்த உப்பு சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால. இது வந்து சோடியம் கம்மியாக இருக்கிறதால தான் தசை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு வந்து வலி மாதிரி சொல்லுவாங்க, டாக்டருங்க வலிக்கு மருந்து கொடுப்பாங்க. ஆனால் இதோட காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக தண்ணி உப்பு சத்து கம்மியாக இருக்குது. உப்பு சத்து கம்மியாக இருக்குது. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ண வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக நீங்கள் மோர் டெய்லி குடிச்சிக்கணும், இளநீ குடிக்கிறது, நீங்கள் உப்பு சர்க்கரை தண்ணி போட்டு கலந்து குடிக்க சொல்லுவாங்க. இது ரெகுலராக யாரெல்லாம் மோர், தயிர், வாழைப்பழம் அதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இது கொஞ்சம் கம்மி. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, விளையாடுறவங்களாம் வந்து இந்த எலக்ட்ரோலைட்ஸ் சொல்கிற விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரியான அவங்க எடுத்துக்கிறாங்க, மற்றவங்க எடுத்துக்கிறது இல்லை. மற்றவங்க எடுத்துக்காமலே நமக்கு நார்மலாக வந்து நமக்கு தசைப்பிடிப்புக்கு இதுதான் காரணம் தெரியறது இல்லை, வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். நம்ம உப்பு சத்து கம்மியாக இருக்குதுன்றது நம்ம மக்களுக்கு ஜென்ரலாக தோணுறது. அதனால் என் ப்ராக்டிஸில் வந்து ஓஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓஆர்எஸ்னா சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்றால அதுவே நான் கொடுப்பேன் சில பேருக்கு. ஒரு 10 நாளைக்கு சாப்பிடுங்க, நீங்கள் தண்ணி நிறையா குடிங்க, மோர் குடிங்க டெய்லி. மாத்திரையில் ஒரு 2-3 நாளைக்கு கொடுத்தாலும் இதுதான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் டெய்லி இது குடித்தாலே உங்களுக்கு வராதுன்னு சொல்கிறோம். ஓகே, சரி. இப்போ வந்து எலும்பு தேய்மானம்னு சொல்கிறோம் இல்லையா, ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த விஷயத்தை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா? திரும்ப வந்து எலும்பு தேய்மானத்தை நார்மலாக வந்து நம்ம எலும்பை வந்து கொண்டு வர முடியுமா? ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது வந்து வயசாக கண்டிப்பாக வரும். அது ஒரு வியாதி தான். பட் அதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் ஸ்டேஜில் இல்லாமல் ஆஸ்டியோபீனியா இல்லைனா ஆஸ்டியோமலேஷியா, ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபீனியா, அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ஸ்டேஜஸ் மாதிரி. ஆமாம், ஸ்டேஜஸ் மாதிரி இருக்குது. அது வந்து உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸான ஒரு ஸ்கேனில் வந்து உங்களுக்கு நார்மல், ஆஸ்டியோபீனியா, ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு பிரித்து கொடுப்பாங்க. நீங்கள் அது ஸ்கேன் எடுத்தால் தான் தெரியும். அப்படி இல்லைன்னா டாக்டர்கிட்ட போனாலே உங்களோட சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் இந்த ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லி எக்ஸாமின் பண்ணியே சொல்லிடுவார். எக்ஸாமின் பண்ணி ஓரளவுக்கு சொல்ல முடியும். இப்போ அது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, சாப்பாட்டில் கால்சியம் சத்து கம்மியாக இருக்குது, சாப்பாட்டில் ஊட்டச்சத்து, இப்போ ரெகுலராக மீன் எடுத்துக்கணும், ரெகுலராக கேழ்வரகு கஞ்சி எடுத்துக்கணும், கீரை எடுத்துக்கணும், மலாட்டை, அந்த மாதிரி நட்ஸு வகையான ஃபுட்டெல்லாம் ரெகுலராக சேர்த்துக்கணும். யாரெல்லாம் அதெல்லாம் சேர்த்துக்கலையோ, நம்ம நார்மல் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் சாதம், ராத்திரி ஒரு தோசை, காலையில் மறுபடியும் ஒரு இட்லி, இந்த ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கிட்டா, வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் கொஞ்சம், இவ்வளோ தான். இந்த லெவலில் எடுத்துக்கிட்டால் கால்சியம் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். நாளடைவில் அவங்களுக்கு வந்து கழுத்து தேய்மானம், இடுப்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வர ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களுக்கு மெயினாக கழுத்து வலி, இடுப்பு வலி, இது 2 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற சிம்டம். டார்சல் செர்விக்கல் ஸ்பைன், கழுத்து வலி, இடுப்பு வலி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் கை கால் ஃபுல்லாக வலிக்குது, எங்கே தொட்டாலும் வலிக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்க ஆஸ்டியோபோரோட்டிக் ஸ்டேஜில் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைசஸ் பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போங்கன்னு சொல்லுவோம், தண்ணி நிறையா குடிங்கன்னு சொல்லுவோம், முடிஞ்சால் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சால். கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஜாகிங், ஒரு 45 வயசில் இருக்காங்களா ஜாகிங் பண்ண முடியும். 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களால வந்து இதெல்லாம் பண்ண முடியும். ஆமாம், வாக்கிங் மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை பண்ண சொல்ல மாட்டோம். ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா கால்சியம்ன்றது ஒரு பேசிக் ட்ரக், அது இல்லாமல் சில ட்ரக்ஸ்லாம் இருக்குது, பிசோஸ்னேட், டெரிபேரடைட், அந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்து மருத்துவர்கள் உங்களுக்கு வந்து பரிந்துரைப்பாங்க ஆஸ்டியோபோரோசிஸை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ முக்கியமான விஷயம் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து இருக்கிறதால வந்து என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலி இருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம், அது ஓகே. பட் ஆனால் வந்து உங்களுக்கு எலும்பு உடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். லேசாக வழுக்கி விடுவாங்க, கை உடஞ்சிட்ருக்கும், லேசாக வழுக்கி விடுவாங்க, இடுப்பு எலும்பு உடஞ்சிட்ருக்கும், வீட்டில் லைட்டாக வழுக்கி தான் விடுவாங்க, கால் உடஞ்சிட்ருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆஸ்டியோபோரோசிஸ். இதேமாரி நீங்கள் சைக்கிளில் இருந்தோ வண்டியில் இருந்தோ விழுந்திருப்பீங்க, உங்களுக்கு வந்து லேசாக தேய்மானம், சிரைப்பு தான் இருக்கும். அதே வந்து ஒரு 50-60 வயசுக்கு மேலே நடக்கிறப்ப ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தால் அது உங்கள் லைஃபே மாற்றி விட்டுரும். ஏன்னா உங்களுக்கு ஒரு எலும்பு உடஞ்சிச்சுன்னா அது ரெக்கவரி வந்து 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம். அதாவது வந்து ஏஜ் கம்மியாக இருக்கிறப்ப நமக்கு ரெக்கவரி சீக்கிரமாக இருக்கும், ஏஜ் அதிகமாக வரப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி ப்ளஸ் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் கூட சேர்ந்து ஒரு எலும்பு கூடாத போகிறது, அந்த எலும்பு உடஞ்சாலே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். உடையாமல் பார்த்துக்கிறதுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் தடுக்கணும், உங்களுக்கு தேய்மான விஷயத்தை தடுக்கணும். ஓகே, இப்போ வந்து இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ், ஐ மீன் இந்த ஹெர்னியேட்டட் டிஸ்க் ப்ரோலாப்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதனால என்ன பாதிப்பு இருக்கும்?
என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இதனால் என்ன பாதிப்புலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இன்சிடென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா 50% cervical டிஸ்க் இருக்குது. எல்லாருக்கும் cervical lumbar டிஸ்க் எல்லாருக்குமே இருக்குது. 50%. 50%. அப்போ எனக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேரில் ஒரு ஆளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 50% இருக்குது. அதில் 50% தான் சிம்டமேட்டிக்காக இருப்பாங்க. சிம்டமேட்டிக்கானா வலியோ இல்லை ஏதாவது சிம்டம்ஸோடு இருக்கிறது. அந்த டிஸ்க் இருக்கவங்களில் 50 பேருக்கு தான் சிம்டம்ஸோடு இருப்பாங்க. அந்த 50 பேரில் தான் அந்த 50% சொன்னால அந்த 50%ல் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து 9 பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அதிகமாக தேவைப்படாது. வெறும் மாத்திரை மருந்து, ஃபிசியோதெரப்பின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, அவங்க வீட்டிலேயே சிலர் தைலம் மாதிரி தேய்ச்சிப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்லேயே சரியாயிடும். சரிங்களா? ஸோ 10 பேரில் 9 பேருக்கு வந்து சின்ன ட்ரீட்மெண்ட்டோ ஒரு ரெஸ்ட் எடுத்தாலே சரியாகிற விஷயம்தான். ஒரு ஆளுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த டிஸ்க் பிரச்சனைகள் வந்து டிஸ்க் வந்து சும்மா இருந்தால் பரவாயில்ல, அது பின்னாடி வந்து ஸ்பைனல் கார்டு இருக்குது. ஸ்பைனல் கார்டுனா நரம்பு, கைக்கு காலுக்கும் போகிற நரம்பு இருக்கும். அந்த நரம்பு தான் உங்களுக்கு வந்து கையில் இருக்கிற மூமெண்ட்லாம் பண்ண வைக்குது. கையை தூக்குறீங்க, கையை மடக்குறீங்க, ஒரு பேனாயை பிடிச்சி வேலை செய்கிறதுலேருந்து எல்லாமே நீங்கள் காலைல பல் கூட விளக்க முடியாது, நீங்கள் கையில் இருக்கிற மசில்ஸ்லாம் வேலை செய்யணும். ஸோ அது கழுத்து நரம்புலேருந்து தான் வருது. அந்த கரெக்டாக அந்த C7T1 சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு டிஸ்க் வந்து உங்களுக்கு C7T1 அழுத்துச்சுன்னா கையில் செயல்பாடு போயிடும். கையோட செயல்பாடே பண்ண முடியாது அவங்களால. அதனால தான் வந்து டிஸ்க் பிரச்சனையை கொஞ்சம் டாக்டர்ஸாக இருக்கவங்க கொஞ்சம் சீரியஸாக பார்க்குறாங்க. பேஷண்ட்டாக இருக்கவங்க எல்லாருக்கும் டிஸ்க் இருக்குன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் டிஸ்க் இருக்குது, எல்லாருக்கும் கழுத்து வலி தானே இருக்குது, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கை அழுத்தம் கொடுக்குறதால கை வந்து வராமல் போயிடும். அவருக்கு வந்து பேரலிசிஸ் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு சில டைமில் சரியாகும், சில டைமில் சரியாகாது. அப்போ சில காரணங்களால் வந்து தவிர்க்க முடிகிற சில வியாதிகளை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கலாம். அதற்காக தான் வந்து நாங்கள் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதோ சரி, அதுக்கு ஒரு ஆப்ரேஷன்ஸோ சரி, அதெல்லாம் வந்து அட்வைஸே பண்ணுறோம். மெயினாக உங்களுக்கு வந்து இப்போ டிஸ்க் பிரச்சனைன்னு ஒன்று வருது, அதுக்கு வந்து எதுக்காக நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா, நாங்கள் எங்கள் டாக்டர்ஸாக நினைக்கிறது வந்து அது வந்து கை கால் வந்து செயலிழந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த விஷயத்துக்காக தான் எல்லோரும் கொஞ்சம் அதிநவீன ஸ்கேனோ இல்லை அது ட்ரீட்மெண்ட்டோ அட்வைஸ் பண்ணுவாங்க டிஸ்க் பிரச்சனைக்கு. நேரம் 3:41. நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் இடுப்பு மற்றும் கழுத்து எலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்று நமது சிறப்பு விருந்தினர் எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி கார்த்திக் அவர்கள் வந்து நமக்கான விளக்கங்களை கொடுத்துட்ருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஜென்ரலாக வர பிரச்சனைகள்லாம் பார்த்துருவோம். திடீர்னு இப்போது ஆக்சிடெண்ட் ஆகுது, கழுத்தில் வந்து எலும்பு முறிவு ஏற்படுது, அந்த மாதிரியான சமயங்களில் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்? இப்போ எலும்பு முறிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அதை வந்து பெரிய விஷயமா வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அந்த பக்கம் வந்து இந்த நரம்பு மண்டலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்த அளவுக்கு சீரியஸ்? இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு கழுத்து முறிவு, எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்? நீங்கள் வந்து ஒரு பப்ளிக்கானா இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது ரோட்டில், அவருக்கு வந்து தலையில் அடிப்பட்ட மாதிரி இருக்குது, அதனால் ஒரு சுயநினைவு எழுந்திருப்பார், படுத்திருப்பார், கை காலில் அடிபட்டிருக்கும், எங்கேயாவது ரத்தம் வரும். பப்ளிக்காக இருக்கவங்க வந்து அந்த பேஷண்ட்டை போய் அணுகிறப்பையோ இல்லை அவங்க தூக்குறப்போ அப்போலேருந்தே வந்து கழுத்து எலும்பை பார்த்துக்கணும். அதுதான் எங்களுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுத்தது, டீச்சிங் பண்ணது. ஏன் கழுத்து எலும்பை பார்த்துக்கணுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ராக்சரோ இல்லை ஒரு cervical ஸ்பைன், அதாவது கழுத்தில் வந்து 7 எலும்பு இருக்குது, C1 to C7 சொல்லுவாங்க. அதில் ஒரு 3ஆவதோ இல்லை 4ஆவது எலும்பு உடஞ்சாலோ அதுக்கு கீழே இருக்க எலும்பு மேலே அது நவுறதால கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பைனல் கார்டு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ஸ்பைனல் கார்டில் வந்து கழுத்துக்கிட்ட டேமேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 கை 2 கை 2 கால் 4மே செயலிழந்து போயிடும். அது வந்து ரெக்கவரே பண்ண முடியாது. அதுக்கு மருத்துவமே கிடையாது. சரிங்களா? அது வந்து டேமேஜ் ஆனது தான், அவ்வளோதான். சரிங்களா? அது ரொம்ப ட்ரெட்ஃபுல். அதாவது ஒரு சாவோட பெரிய விஷயம், அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமாம், எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கோமாவில் இருக்கிற மாதிரி. ஆமாம், கோமாவில் இருக்கவங்களுக்காச்சும் சுயநினைவு இருக்காது, ஆனால் இவருக்கு வந்து சுயநினைவு இருக்கும், பட் எதுவும் பண்ண முடியாது. ஆமாம், கை அசைவு இருக்காது, கால் அசைவாக இருக்காது. அவங்க வந்து நான் பார்த்த என் பேஷண்ட்ஸில் வந்து சில பேர் வந்து 14-15 வருஷம் அவங்கள வந்து நர்சிங் கேர் மட்டும் கொடுப்பாங்க. நர்சிங் கேர்னால் எஞ்சி உட்கார வைக்கிறது, பாத்ரூம், அவங்களால எஞ்சி உட்கார முடியாது. அவங்களால பேசிக் ஆக்டிவிட்டீஸ், இந்த பாத்ரூம் போகிறது, சாப்பிட்றது, அவங்க வாலண்டரியாக பண்ண முடியாது. அவங்களுக்கு தெரியாமல் சுயநிலையெல்லாம் போயிடுவாங்க, அவங்க கூட இருக்கவங்க க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு cervical traumatic paraplegia quadriplegia வந்து இப்படி தான் ப்ரெசென்ட் ஆகும். எப்படின்னா குவாட்ரிப்ளீஜியா அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் மெடிக்கல் டைமில். குவாட்ரிப்ளீஜியானா 2 கை 2 கால் 4மே செயலிழந்து போயிடும். சரிங்களா? அது வந்து இம்மீடியட்டாக ஆகிடும். லைக் இன்றைக்கி அடிபட்டுச்சுன்னா 10 நாள் கழிச்சு ஆகிறது இல்லை, இன்றைக்கி அடிப்பட்ட உடனே ஆகிடும். அவங்களால கை கால் தூக்க முடியாது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு காமன் பப்ளிக்
சிம்பாலிக்காக வந்து ஒரு ரோட்டில் யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா மெயினாக வந்து கழுத்தில் வந்து சப்போர்ட் கொடுத்து உடம்பு தூக்குற மாதிரி பார்த்துக்கிறோம். நம்ம வந்து கழுத்தில் அசைவு வந்து இருக்கக்கூடாது. கழுத்தில் அசைவு இல்லாமல் வந்து கழுத்தை பிடிக்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. பின்னாடி வழியாக சின்ன குழந்தையில பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பெரியவங்களையும் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணணும். கழுத்து வந்து ரொம்ப மூவ்மெண்ட் ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து படத்தில் காட்டுற மாதிரி தூக்குனீங்கனாலோ இப்போ இந்த கால்லையும் முதுகுலையும் வச்சு தூக்குவாங்க. டக்குன்னு வந்து எதையுமே பார்க்காம டக்குன்னு தூக்கி ஆம்புலன்ஸ்ல ஏத்துறது அந்த மாதிரி பண்றதால வந்து அதுக்கு அதோட என்ன சொல்கிறது, பின் விளைவுகள் வந்து ரொம்ப மோசம். அவங்களுக்கு தெரியாது. சில நேரங்கள் என்ன ஆகும்னா கழுத்து எலும்பு நார்மலாக இருக்கும், நார்மலானா ஃப்ராக்சர் ஆகிருக்கும், பட் வந்து அந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகாமல் பத்திரமா இருந்திருக்கும், சேஃபாக. இவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணுறப்ப அடிபட்டுரும். ஓகே, அதனால தான் ஷிஃப்ட் பண்ணுறப்ப ஸ்பைன் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆம்புலன்ஸில் அந்த கருவி இருக்கும், ஸ்பைன் போர்டு. அது ஸ்பைன் போர்டு எப்படி இருக்குன்னா ஒரு தட்டையாக ஒரு போர்டு மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், நேராக இருக்கும். நீங்கள் பேஷண்ட்டு வந்து நீங்கள் வந்த உடனே கீழே இருந்து அந்த ஸ்பைன் போர்டில் ஏற்றிட்டு அதில் கட்டிட்டு அதுலேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் ஆக்சிடென்டான இடத்து பக்கத்தில் அந்த மாதிரி ஏதாவது போர்டோ இல்லை பலகையோ இருந்துச்சுன்னா அது மேலே வச்சுட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஷிஃப்ட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? அதனால் வந்து ஒரு கழுத்தில் ஒரு எலும்பு உடஞ்சாலோ இல்லை கழுத்தில் ஏதாவது அடிபட்டாலோ ரொம்ப அட்மோஸ்ட் சீரியஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும். உயிருக்கு ஆபத்தாக மேபி அந்த நேரத்தில் இல்லாமல் இருக்கலாம், பட் அவரோட கை கால் இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக. அதுக்கு ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்கல. சரிங்களா? இன்றைக்கி வரைக்குமே அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. அதாவது அந்த நரம்பு ஒன்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் மருத்துவமனைக்கு உடனடியாக அழைச்சிட்டு போகிற மூலமாக அந்த நவுந்த எலும்புக்கு வந்து ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை மூலமாக ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது எதற்காக பண்ணுறாங்கன்னா ஒரு ரெக்கவரிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்காக. சரிங்களா? இல்லைனா இதுக்கு மேலே அந்த நேரத்தில் மேபி நவுறாகாமல் இருக்கலாம், பட் மேபி ஒரு வாரம் கழித்து நவுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதை தடுக்கிறதுக்காக மருத்துவர்கள் 2 எலும்புக்கு நடுவில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒரு சர்ஜரி இருக்குது, பெடிக்கல் ஸ்க்ரூ ஃபிக்சேஷன் ஒரு ஆப்ரேஷன், அதை பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் அதுக்கு தயங்கக்கூடாது. ஆப்ரேஷன் பண்ணால் எதாவது ஆகிடும் அப்படின்றத நினைக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான சர்ஜரிங்க. ஓகே, இப்போ ஒரு நேயர் வந்து கால் பண்ணாங்க, யார் எங்கேருந்துன்னு கேட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலர் ஒருத்தர் வந்திருக்காரு ஒரு டவுட்டோட. என்ன, யார் எங்கேருந்துன்னு கேட்டலாம். ஹலோ, சொல்லுங்கள் சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? எனக்கு ஒரு 5 years 10 years பிஃபோர் L4 L5 ப்ராப்ளம் சார், S1. சொல்லுங்கள். அது அப்படியே ட்ராக்ஷன் போகணுன்னாங்க, எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. சில டைமில் வந்து அந்த பெயின் அப்படியே இருக்குது. அந்த LS பெல்ட் போட்டிருக்கோம். ஓகேங்க. அப்புறம் வந்து சில டைமில் வந்து கால் நரம்பு வந்து இழுக்கிற மாதிரி இருக்குது சார். இழுத்தா கிட்டத்தட்ட ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் கூட அப்படியே இருக்குது. ஆமாம், 2-3 செகண்டுக்கு அப்படியே இழுத்த மாதிரி இருக்குது. சரி சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்ன சார் பண்ணணும்? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க ஐயா? நான் டைப்பிஸ்டாக இருந்தேன். டைப்பிஸ்டாக இருக்கீங்க. எத்தனை வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது? 10 இயர்ஸ் கம்மி இல்லாமல் இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா டிஸ்க் பிரச்சனை, அந்த ஜவ்வு வந்து பின்னாடி நரம்பில் அழுத்தம் கொடுக்குற பிரச்சனை இருக்க மாதிரி தான் தெரியுது. அது வந்து நிறையா கிரேட்ஸ் இருக்குது. லைக் வந்து மைல்டாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து எப்போயாவது மாத்திரை மருந்து கொடுத்து நீங்கள் சொல்கிறீங்களே பெல்ட் போட்டு ட்ராக்ஷன் போட்டால் கொஞ்சம் நாளைக்கு சரியாகும். திருப்பி அந்த வலி வரும். ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு தடவையோ இல்லை 2 வாட்டியோ வந்துட்டு போகும் அந்த வலி. அந்த மாதிரி லைட்டாக இருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க மருத்துவர் அணுகியோ இல்லை மாத்திரை மருந்து சாப்பிட்டாலே கொஞ்சம் செட்டில் ஆகிடும். இன்றைக்கி வந்து உங்கள் கண்டிஷன் வந்து ரொம்ப வலி தாங்க முடியல, என்னால் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல, ஒரு 100 மீட்டர் நடந்தாலே கால் இழுக்குது, வலிக்குது, இல்லைனா வலி வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது, என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியல, அந்த நிலைமையில் இருக்கீங்களா? இல்லை சார், அந்த அளவுக்கு இல்லை சார். நம்ம அந்த ட்ராக்ஷன் போயிட்டு பிசியோதெரபி போட்டு LS பெல்ட் போட்டு கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குது. சரிங்க. சொல்லுங்கள். டைம்ல அந்த நரம்பு இழுக்கிறது வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தரம், ஒரு வாரத்துக்கு ஒரு தரம், அது மாதிரி இருக்கு. அதுதாங்க, அது நரம்பு இழுக்கிற பிரச்சனையினால உங்கள் லைஃப் பாதிக்குது. உங்களால் எங்கேயும் வெளியே போக முடியல, இல்லை வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் நடக்க முடியல, இல்லை வலி வந்து அடிக்கடி வருது. அடிக்கடி வர்றதுனால வந்து உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, வலியும் அதிகமாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தது வந்து அது MRI ஸ்கேன் எடுத்து அது அழுத்தம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கணுங்கய்யா. பார்த்துட்டு அந்த அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி டாக்டருக்கு பட்டுச்சு. அதாவது அதில் ஃபைண்டிங்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. கெனால் ஸ்டீனோசிஸ் எவ்வளோ டயமீட்டர் இருக்குது, அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா இல்லையா, அதெல்லாம் அந்த MRI ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு மருத்துவர் என்ன மாதிரி ஒரு எலும்பு டாக்டர் வந்து முடிவு எடுப்பாங்க. இதுக்கு வந்து மாத்திரை மருந்து ப்ளஸ் நீங்கள் பண்ணுற ட்ராக்ஷன் மட்டும் போதுமா, இல்லை வந்து அறுவை சிகிச்சை ஏதாவது பண்ணணுமான்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்க ஐயா. நீங்கள் சொல்கிறத பார்க்குறப்ப இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலான்னு தோணுது. 10 வருஷம் வெயிட் பண்ணிங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்ட பிறகு பண்ணலான்னு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் நேரில் பார்க்காம கிளியராக சொல்ல முடியாதுங்க ஐயா. இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் தூரம் நடக்க முடியல, உங்களுக்கு வலி எப்போ அதிகமாகுதோ அப்போ வந்து நீங்கள் டாக்டரை பார்க்கணும். அது அந்த நரம்பு எடுக்கிறது கொஞ்சம் ப்ராப்ளம் சார். விடிகாலையில் இருக்கு.
மற்றபடி காலை நீட்டி படுத்தோம்னா அந்த மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலோ குனிஞ்சாலோ அந்த வலி வந்து வர வாய்ப்பு இருக்குது. கால் வந்து மரத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மறக்கிற மாதிரி கூட சில டைம்ல இருக்கு. அதுதான், அது இந்த சில டைமில் இருக்கிறதால கொஞ்சம் நாளைக்கு வந்து காத்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்போ வந்து ஒரு வலி ரொம்ப அதிகமாக இருக்கோ, எப்போ வந்து கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நடக்க முடியலையோ, எப்போ வலி கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கோ, அப்போ வந்து இதுக்கு வந்து தக்க ட்ரீட்மெண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேனோ அடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட் கரெக்டாக தான். சத்தான மருந்தோ நியூரோபயன் B12 டேப்லெட் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் கண்டினியூஸாக போடணுங்க ஐயா. நியூரோபயன் சாப்பிட்ருக்கேன். சமீபத்தில் எதுவுமே சாப்பிடல சார். அது அந்த இது பிசியோதெரபில தான் இருக்கு. அது கண்டினியூஸாக ஒரு டாக்டரை பாருங்கள், அவங்க சில மாத்திரை மட்டும் மெடிக்கேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது கண்டினியூஸ் நரம்புக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்துக்கோ அந்த மாத்திரைலாம். அது ரெகுலராக போடணும் நீங்கள். ஓகே சார், தேங்க்யூ. சரிங்க சரி, நன்றி. நன்றி சார். நேரம் 3:52. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வந்து நம்ம இடுப்பு மற்றும் கழுத்து எலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போது அகைன் பார்த்திங்கன்னா ஒரு காலர் லைனில் வந்திருக்காரு. நம்ம வந்து பேசிட்டு திரும்ப வந்து நம்ம டாப்பிக்காக கண்டினியூ பண்ணிக்கலாம். ஹலோ. வணக்கம். வணக்கம் சார், நாங்கள் பிளாஸ்கெட்டில் இருந்து விநாயகம் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். நான் ஒரு கிட்னி பேஷண்ட் சார். சொல்லுங்கள். லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி வந்து மயக்கம் போட்டு விழுந்து அந்த இடுப்பு எலும்பு இந்த பால் இருக்கு இல்லைங்களா, பாலோட சேர்ந்தது. ஆமாங்க. ஆமாம், ஜாயிண்ட். அது ஆப்ரேஷன் பண்ணி இருக்கு. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து நடுவில் கொஞ்சம் வலி வர ஆரம்பிச்சு. அப்புறம் மறுபடியும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணேன். அங்கே டாக்டர்கிட்ட பேசுறது அவருக்கு கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றாரு. ஆமாங்க. அது போயிட்டு 6 மாதம் ஆகுது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு. அது கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்களா? இன்னும் இல்லை ஆஸ்டியோபரஸு இன்னும் ஃபியூச்சரில் ஆஸ்டியோபரஸு ஃபியூச்சரில் அது இன்னும் எலும்பு தேய்மானம் அதிகமாகாத அளவுக்கு என்ன பண்ணலாங்க? உங்கள் வயசு என்னங்கய்யா? 59 சார். 50 வேலை பார்க்குறீங்களா இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் சார். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க. யூஸ்வலாக வந்து இந்த நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுறீங்கன்றதுனால வந்து இடுப்பு எலும்போ இல்லை எலும்பு தேய்மானம் அதிகமாக ஆக வாய்ப்பு இருக்குது. அது ஒன் ஆஃப் த ரீசன். ரெண்டாவது வந்து இடுப்பு எலும்பு உடஞ்சி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அது ஆப்ரேஷன் பண்ணது ஒரு பால் மாதிரி ஹெமிஆர்த்ரோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டோட்டலி ரீப்ளேஸ்மெண்ட். அது பண்ணி மெட்டல் வச்சுருப்பாங்க. அந்த மெட்டல் சுற்றி வந்து எலும்பு வந்து யூஸ்வலாக வளர்ந்து வந்து அந்த மெட்டலை டைட்டாக பிடிச்சிக்கணும். அது பிடிச்சிட்டு ஒரு 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் ஒரு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. யூஸ்வலாக நிறைய பேருக்கு கொடுக்காது. சில பேருக்கு வந்து அது லூஸ் ஆகும். சில இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்லை வேறு சில ரீசன்ஸ்னாலேயோ அது கொஞ்சம் லூஸ் ஆகும். லூஸ் ஆகிட்டு கொஞ்சம் ஆடிட்டே இருக்கும் உள்ளே. அது ஆடிட்டே இருக்கிறதால வந்து மெயினாக உங்களுக்கு வந்து வலிக்கும். எப்போ ஏன் உட்காந்தாலும் வலிக்கும், நடந்தாலும் வலிக்கும், நின்னாலும் வலிக்கும். அதனால வந்து படுத்துட்டே தெரியல, உட்கார்ந்தாலும் தெரியல, நடக்கும்போது அந்த வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் நடக்க முடியல. வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் நடக்க முடியலன்னு சொல்கிறீங்களா? அதனால தான் அது வந்து உங்களுக்கு 59 வயசு தான் ஆகுதுன்றதால வந்து கொஞ்சம் ஒரு 65 இல்லை ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களா இருந்தால் நாங்கள் வந்து இது ஆப்ரேஷன் பண்ண வேணாம்ப்பா, நீங்கள் வாக்கிங் ஸ்டிக்லேயே நடந்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 59 வயசுன்றது கொஞ்சம் சின்ன வயசு தான். உங்களுக்கு அடுத்த 20 வருஷம் வந்து நீங்கள் வந்து நார்மலாக நடக்கணும்னா உங்களுக்கு வந்து இதோட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணி உங்களுக்கு வந்து வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் வலி இல்லாமல் நடக்க வைக்கிற ட்ரீட்மெண்ட் எதுவோ அதுதான் அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டாக்டர். அப்போ அந்த ஸ்டெம் லூஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த ஸ்டெம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பெரிய ஸ்டெம்மோ இல்லை சிமெண்ட் வச்ச மாதிரி ரிவிஷன் சர்ஜரி ஒன்று சொல்கிறதுக்காக அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டாக்டர். அது பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணிங்கன்னா நல்லது. உங்கள் பண்ணிங்கன்னா ஸ்டேபிளாக அந்த இடத்துல வந்து இம்ப்ளான்ட் இருக்கிறதால வலி இல்லாமல் உங்களால் நடக்க முடியும். கண்டிப்பாக அது நிறையா பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் பயப்படுற மாதிரி இல்லை. இப்போ ஆல்ரெடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அதே மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் அது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? எல்லாமே ஓப்பன் சர்ஜரி. அதுவும் ஓப்பன் சர்ஜரி தான். இல்லை அது மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் பெரிய ஆப்ரேஷன் இது. உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற மெட்டல்லாம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணணும். கீஹோல் சர்ஜரியில் பண்ண முடியாது. அந்த நீங்கள் மெட்டல் பார்த்துருப்பீங்க, அதுவே ரொம்ப ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த அவ்வளோ பெரிய மெட்டல்லாம் வந்து அது உள்ளே போட முடியாது கீஹோல் சர்ஜரியில். சரிங்களா? அதனால் ஓப்பன் சர்ஜரி தான் அது. இதை பயப்படாமல் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அது ஒன்றும் தப்பு கிடையாது. ரெகுலராக பண்ணுறது தான். இப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கு உங்களுக்கு முடிஞ்சு?
நவம்பர் 23 பண்ணது சார். 23 இப்போ 25 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா வந்து இப்போ தான் சிம்டம்ஸ் காமிச்சிருக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கணும். ஆக்சுவலாக கூட்டிகிட்டு இருக்கணும்னா அந்த எலும்பு வந்து அந்த தேய்மானம் லூஸ்னிங் ஆயிருக்கக்கூடாது இந்த டைமில் தான். இப்போ தான் ஆரம்பிக்குதுன்றதால வந்து உங்களுக்கு வந்து அது இதுக்கு மேலே வந்து தானாக ஒட்டுமோ இல்லையான்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1 இயர்லேயே அது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி 8 மாதத்துலேருந்து 1 இயர்லேயே வந்து அது கூட ஆரம்பிச்சிடும். அந்த அந்த இம்ப்ளான்ட்டை சுற்றி வந்து எலும்பு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். எலும்பு நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கணும். இப்போ 2 வருஷம் ஆகியும் பிடிக்காததால் இதுக்கு மேலே வந்து சந்தேகம் தான் அது திருப்பி ஒழுங்காக கூடுமான்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இது இப்போ இருக்கிறதால பெருசாக பிரச்சனை எதுவும் ஆகாது. நீங்கள் எப்படியே நடக்க முடிஞ்சா நடந்துக்கலாம். பட் அது உங்களுக்கு தொந்தரவாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் டாக்டருங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. சார் ஃபியூச்சரில் ஆஸ்டியோபரோசிஸ் இன்னும் எலும்பு தேய்மானம் அதிகமாக என்ன வேறு என்ன பண்ணலாம் சார்? மெடிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிலது இருக்குது. டெரிபேரடைடு ஒரு தினமும் போடுற ஊசி ஒன்று இருக்குது. மாதம் சாப்பிட்ற டேப்லெட்ஸ் சிலது இருக்குது. நீங்கள் எங்கே ஆப்ரேஷன் பண்ணீங்களோ அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. வீட்டில் நீங்கள் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு கிளாஸ் கூழ், ஒரு சொம்பு கூழ் டெய்லி குடிக்கிறது, கீரை டெய்லி எடுத்துக்கிறது, பால் டீ காஃபி குடிக்காமல் பாலாக குடிக்கிறது, சீ ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தேய்மானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சன்லைட் எக்ஸ்போஷர் தினமும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் வந்து உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே சார். ஓகே சரிங்களா? ஓகேங்க, நன்றி. வெரி தேங்க்ஸ். ஸோ அடுத்ததாக வந்து இந்த இடுப்பு எலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி தான் கேட்கலான்னு இருந்தேன். ஒரு நேரே பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவருக்கு இருந்த பிரச்சனையை வந்து சொல்லி அதுக்கான தீர்வுகளை கேட்டார். ஸோ ஜென்ரலாக இடுப்பு எலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள்லாம் என்ன டாக்டர்? இடுப்புனா வந்து இன்றைக்கி வரைக்குமே சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டில் வந்து இந்த கீழே லோ பேக் ஏக்குன்னு சொல்லுவாங்க, அதுவும் இடுப்பு தான். ஓகே. ஹிப் ரீஜன், ஹிப்னா உங்களுக்கு பெல்விஸு இந்த ஃபேமோரல் ஹெட்னு சொல்லுவாங்க, அது அந்த தொடை பகுதியோட மேல் அதுவும் இடுப்பு தான். இது ரெண்டுத்தில் வந்து இடுப்புனா வந்து பேஷண்ட் எதாவது சொல்கிறாங்கன்றதே வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் வந்து ஸ்பைனல் ரீஜனில் இருக்க இடுப்பு வந்து முதல்ல சொல்லிடுறேன். ஸ்பைனல் ரீஜன்னா அந்த L4 L5னு ஒரு நேர் சொன்னார்ல, அந்த இடத்துல இருக்க இடுப்பு, முதுகு தண்டுக்கு கீழே கடைசி முடுக்கு தண்டு முடிய இடத்துல வர இடம். அங்கே வந்து யூஸ்வலாக என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ டெலிவரி ஆனவங்க ஒரு சிசேரியன் பண்ணவங்களுக்கு ஊசி போட்டு ஒரு சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அங்கே ஊசி போடுற இடத்துல வலிக்குது, இடுப்பு வலி அப்படின்னு தான் இந்த சின்ன வயசு 23 வயசில் இருக்கவங்க சொல்லுவாங்க. அது வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஊசி போடுறதுனால வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவங்க வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நேரத்தில் வந்து கால்சியமோ அயன் டேப்லெட் சாப்பிட்டு சொல்லுவாங்க. ப்ரெக்னென்சிக்கு அப்புறமும் உங்களுக்கு பால் கொடுக்கறதால 1.5 மடங்கு 2 மடங்கு தேவைப்படுது கால்சியம் ரெக்குவயர்மெண்ட். ஆனால் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. டெலிவரிக்கு முன்னாடி வரைக்கும் டேப்லெட் போடுறவங்க டெலிவரி ஆகிட்ட பிறகு டேப்லெட் போடுறது கிடையாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் தேய்மானம் ஆரம்பிக்குது. 23 வயசு 24 வயசு பெண்களுக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து இடுப்பு வலிக்க ஆரம்பிக்குது. அது வந்து ஸ்ட்ரெயின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லலாம். பட் அது ஒரு early ஸ்டேஜ் ஆஃப் ஸ்பாண்டிலோசிஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் early ஸ்டேஜ்னு சொல்லலாம். உங்களுக்கு கொஞ்சம் 35 வயசு 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ், இது இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்வெர்டபிள் டிஸ்க், ஜவ்வு பிரச்சனை, ஜவ்வு வந்து பின்னாடி நரம்பு அழுத்துற பிரச்சனை, அது ஒன்று. கெனால் ஸ்டினோசிஸ்னு இன்னொன்று சொல்லுவாங்க. கெனால் ஸ்டினோசிஸ்னால் ஸ்பைனல் கார்டு வந்து சுற்றி ஒரு கெனால் மாதிரி அந்த ஒரு இதுவில் இருக்கும். அந்த கெனாலில் வந்து அழுத்தம் ஏற்படும். உங்களுக்கு அந்த கெனாலை சுற்றி ஒரு ஜவ்வு வளர்ந்ததாலேயோ ஒரு எலும்பு வளர்றதாலேயோ ஒரு அழுத்தம் ஏற்படும். அதனால் பேஷண்ட்னால நடக்க முடியாது. இது 2வது வியாதி. டிஸ்க் வியாதி, கெனால் ஸ்டினோசிஸ் ஒரு வியாதி. அப்புறம் வந்து எலும்பு தேய்மானம் வியாதி. அது வந்து இடுப்பு வலி இருந்துகிட்டே இருக்கும். எக்ஸ்ரேலாம் பார்க்கும்போது நார்மலாக தான் இருக்கும், அதில் எந்த தொந்தரவும் இருக்காது. ஆனால் இடுப்பு வலி குறையாது. இந்த 3 வியாதி வந்து இடுப்பில் வரும். ஹிப் ஜாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், தொடைக்கு மேலே இருக்க பகுதியில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் சொன்ன வழுக்கி விழுந்தால் ஒரு எலும்பு உடையும் சொன்னல, அது ஹிப்பில் தான் நடக்கும். இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணவருக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா வீட்டில் வழுக்கி விழுந்திருப்பார், இடுப்பில் எலும்பில் ஒரு எலும்பு ஒடிஞ்சிருக்கும். அதுக்கு வந்து வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, மாத்திரை மருந்தோ மாவுக்கட்டோ கிடையாது, டேரெக்டாக சர்ஜரி மட்டும் தான் பண்ணி ஆகணும். ஏன் சர்ஜரி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைங்க எலும்புக்கு வந்து கூடுறதுக்கு டிலே ஆகும். சில எலும்பு கூடவே கூடாது, சில எலும்பு கூடுறதுக்கு 3 மாதம் ஆகும். நீங்கள் 3 மாதம் ஒரு 60 வயசில் இருக்கவரை வந்து படுக்க போட்டுட்டிங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பேஷண்ட்டுக்கு வந்து முதுகில் புண்ணு வரும், பேஷண்ட்டுக்கு சளி பிடிக்கும், பேஷண்ட்டால் யூரின் மோஷன் போக முடியாது, பேஷண்ட்டால் எந்திரிச்சு நடக்க 3 மாதத்துக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். அதனால தான் அது ஒரு ஆப்ரேஷன் வந்து சீக்கிரமாக பண்ணுறோம், சரிங்களா? அதனால் வந்து இடுப்பு எலும்பில் உடஞ்சிச்சுனாலோ ஏதாவதுனாலும் அறுவை சிகிச்சை நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது அதனால தான். ஹிப் ரீஜனில் வேறு பிரச்சனை நீங்கள் சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. அது வந்து ஹெட்டில் வந்து ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால அந்த ஹெட்டு வந்து கொஞ்சம் அழுவி போகும்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு ஸ்டீராய்டு அதிகமாக இந்த ஜிம் பாடி பில்டராக இருக்காங்க, ஸ்டீராய்டு அதிகமாக எடுத்துக்கிறதால இருக்கவங்களுக்கு வரும். அப்புறம் கொரோனா வந்துட்டு போகிறப்ப இப்போ கொஞ்சம் அதிகமாக அந்த ஏவஸ்குலர் நெக்ரோசிஸ் வருது. அதனால் இடுப்பெலும்பு இப்போ முட்டி எலும்பு தேய்மானம் வர மாதிரி இடுப்பெலும்பு தேய்மானம் ஆகி இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டிய தேவைகள் அதிகமாக ஏற்படுதுங்க. ஓகே சார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடுப்பு மற்றும் கழுத்து எலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. நிறைய நேயர்களுக்கு அவங்களுடைய சந்தேகங்களையும் வந்து நிவர்த்தி பண்ணீங்க. ரொம்ப நன்றி நிலையத்தின் சார்பாக. நன்றி. நன்றி.